ஆறு முகம் 6 லட்சம் ரூபா. நம்ம பச்சைமுத்து 2 லட்சம் ரூபா. முனியன் 1 லட்சம் ரூபா. நம்ம பச்சைமுத்து 4 லட்சம் ரூபா. அடாடாடாடாடாடா, இப்படி என் பணம் பூரா கிணத்துல போட்ட கல் மாதிரி வசூல் ஆகாம இப்படியே கிடந்தா இதெல்லாம் எப்பத்தான் வசூல் பண்றது? நான் பொழப்ப எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. இந்த புனிவனை போய் வசூல் பண்ணிட்டு வாடான்னு சொன்னா போன இடம் வந்த இடம்னு இருக்கான். ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் காணோம். அவன் வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடுறேன். கஞ்சப்பையன் ஒரு 5 ரூபா ஒரு பேப்பர் வாங்க மாட்டான். இவெல்லாம் ஊர்ல பெரிய மனுஷன். அந்த கடையில உள்ள அப்படி திட்டுறான். என்ன பண்றது? கஞ்சப்பையன். டே 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 டே, யாரடா புண்ணியவா இந்த வாங்கிட்டு இருக்கிற? இங்க இருக்கீங்க? ஆமாடா, இங்க தாண்டா இருக்கிறேன். யா செட்டியார, நான் உன்னை அப்படி திட்டுவனா செட்டியார? அந்த கடையில பேப்பர் வாங்க போனோம்ல, ஏண்டா உன் முதலாளி 5 ரூபா போட்டு ஒரு பேப்பர் வாங்க மாட்டான். பெரிய கஞ்சனா இருப்பான் நாட்டுது. கஞ்சப்பையன்னு திட்டுன்னு திட்டான் செட்டியார. ஏண்டா மடப்பையன் மவன, அது எனக்கு தெரியாதாடா. ஒரு நாளைக்கு 5 ரூபானா ஒரு வாரத்துக்கு என்னாச்சு? அதே ஒரு மாசத்துக்கு என்னாச்சு? இதே ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? கூட்டி பாடுறா. ஒரு பேப்பருக்கோசரம் இவ்வளோ செலவு பண்ணா நம்ம பண்ணையும் தாங்குமா? நம்ம என்ன பேப்பரை பார்க்குறோம், அப்படியே கொடுத்துட்றோம். நம்ம என்ன பேப்பரை கசக்கி தின்னடா போடுறோம்? செட்டியார, நான் தெரியாம தான் கேட்குறேன். நீயும் ஒண்டி கட்ட. ஆமா. உன்னுகிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. ஆமா. உன் சொத்தெல்லாம் திங்கிறதுக்கு புள்ள குட்டி இல்ல. ஆமா. நீ பொசுக்குன்னு போயிட்டா. ஏண்டா இப்படி பேசுற? ஏண்டா நான் செத்தா உனக்கு அவ்வளோ ஆசையாடா? இல்ல செட்டியாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். நீ இவ்வளவு பணத்தையும் வச்சு என்னதான் பண்ண போற? ஆமா, நானு ஒரு யோசனை சொல்றேன் செட்டியார. அப்படியா? சொல்லுடா. நீயோ தனியா இருக்க. ஆமா. சொத்து அதிகமா இருக்குது. ஆமா. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. இதுக்கு எனக்கு எவன்டா போட்டு கொடுப்பா முடியுமா? ஏன் செட்டியார இப்படி சொல்ற? உனக்கு என்ன வயசாகி போச்சு? ஒரு 42 வயசு பெரிய வயசா? அப்படியா? சரிடா. அப்புறம் செட்டியார, நான் உனக்கு அருமையான பொண்ணு இந்த ஊர்ல பார்த்து கட்டி வைக்கிறேன் செட்டியார. அப்படியாடா முடியுமா சொல்றேன்? ஆமா. சரிடா, பாடுறா. செட்டியார, உனக்கு துணையா யாருமே இல்ல, நான் தான் இருக்கிறேன். அதனால எனக்கு ஒத்தாசு பண்ற அளவுக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ. புடிவா, எனக்கு நீ, உனக்கு நானுன்னு 2 பேரும் தான் இருக்கிறோம். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொல்லிட்ட. முத்தலாவும் இல்லாம இலசாவும் இல்லாம கொஞ்சம் நடுத்தரமா போடுறா. பாரு, இவ்வளவு வயசாயும் நடுத்தரமா கேக்குறான் பாரு. செட்டியார, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒன்னா பாக்குறது ஏன் வேலை? சரிடா. செட்டியார, சரிடான்னு சொன்னா போதுமா? அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் பொண்ணை பார்க்க முடியும். அட்வான்ஸ் பொண்ணு பார்க்கறதுக்கு எதுக்குடா புண்ணியவா அட்வான்ஸ்? செட்டியார, நான் 4 ஊர் சுத்தி பார்த்தா தான் பொண்ணு கிடைக்கும். ஏண்டா தெருவா சுத்துறவளையாடா போய் பார்க்க போற? செட்டியார, தெருவா சுற்றுறவள இல்ல, நான் தெருவா சுத்தி உனக்கு பொண்ணு பார்க்கணுங்கிறேன். ஓ, நீ அப்படி வரியாடா? சரிடா. சரி, பேசின வாக்கிலே அமௌண்ட் எடுங்க. எவ்வளோ? செட்டியார, 4 ஊரு போனா 4000 செலவாகும்.
4 வீதி சுத்தினா 800 ரூபாய் செலவாகும். ஏன் கை செலவுக்கு 200 ரூபாய், ஆக மொத்தம் 7000 ரூபாய் கொடு. எப்படி பார்த்தாலும் 5000 ரூபா தான் வருது, இவன் 7000 ரூபா கேட்குறானே. ஏன்டா புண்ணியவா சொல்லு செட்டியார, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு 7000 ரூபா செலவு பண்ணா நம்ம கம்பெனி எப்படிடா தாங்க? இந்த வயசுல உனக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெருசு. நீ ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிற. ஆமா, நீ செலவு பண்ணி தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ. ஓ, நீ அப்படி வரியாடா புண்ணியவா? சரிடா சரிடா சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டு கொடுப்போம். இந்த பக்கம் திரும்பி பெறண்டாம் பாரு செட்டியாரு. கிழவனுக்கு கை நடுகுது, ஆனா என்றாம் பாரு, எப்படி என்றாம் பாரு. நல்லா நக்கு பொட்டி வரும். செட்டியாரு, இன்ப செட்டியாரு. அண்ணா, யார் அவன் புதுசா இருக்கான்? இந்த ஆளை பார்த்தா ஏதோ படம், விதவிதமான படம் எடுக்கிற ஆள் மாதிரியே தெரியல. கையை காட்டும் போதே. ஆமாண்டா புண்ணியவன், ஆமாண்டா புதையவனும். இந்த உதயநிலவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆளு மாதிரியே இருக்கிறான்டா இவன். இல்ல, இந்த ஆளு மாதிரி 7 பேர் இருப்பாங்க. செட்டியாரு, அப்படியா? செட்டியாரு என்ன செட்டியாருன்னு சொன்னோன்னு நான் வயசு அதிகம்னு நினைச்சேன். ஏன் உனக்கு 22 இருக்க மாட்டேங்குது, அந்த 23 தான் இருக்க மாட்டேங்குது. அந்த நடிகைக்கு வேற வயசு 24ஆவது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆளு தமிழகத்திலேயே இது மாதிரி முடி வச்சு, இது மாதிரி பொட்டு வச்சு, இது மாதிரி மீசை வச்சு, இது மாதிரி தொங்க விட்டாலே நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படியே சொல்றீங்க? என்னால தாங்க முடியலையே. நானும் தொலாவி பார்த்தேன், ஆத்தூர்ல பார்த்தேன், சேலத்துல பார்த்தேன், எல்லா பக்கம் பார்த்தேன். கடைசியில சொன்னாங்க, வேலூர் கோயில்கிட்ட போய் பாரு, செட்டியார் இருப்பாருனாங்க. வந்து பார்த்தா அதே செட்டியார் தான். ஆமா, நீங்க நடிக்கிற படம் இங்கிலீஷ் படமா, தெலுங்கு படமா, தமிழ் படமா, என்ன படத்துல? ஏன்னா நிறைய படம் காத்திருக்கு. அப்படியே சொல்றேன். நான் நடிக்கிற படம் எப்பயுமே அதர் லாங்குவேஜுக்கு போக மாட்டேன்டா. எப்பயுமே நம்ம தாய்மொழி தமிழ்ல தான் நடிப்பேன். சார், இங்க செட்டியாரு படம் பார்க்கலாம் போக மாட்டாரு. சின்ன சந்து இருந்துன்னா அதுல எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாரு. நீ போய் படம் பார்க்க போறதா நீ சொல்லிட்டு இருக்கிற. படம் எடுக்கிறதுக்கு. ஓ, நீங்க படம்லாம் எடுப்பீங்களா? படம் எடுக்கிறதா? நான் எடுத்த படத்துல அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. சொல்ற நான் கேக்குறேன்டா. சொல்றேன், நீ சொல்றது பார்த்தா நல்லா இருக்குதுடா. சொல்றேன். அந்த படத்தை நைட்டு 11:30 மேலதான் பார்க்க முடியும். அப்படியா? ஏன் படம்? என்னடா படம்? சொல்றேன். படம் நடிகை அப்படியே தொட்டு விட்டா போதும், தொடாமையே சிந்தும். என்னது ஒரு நடிகை? நீங்க அதுக்கு நிறைய செலவாகும். அப்படியே சொல்றேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன்டா. நடிகை 2 சீன் நடிக்கிறது 2000, 3 சீன் நடிச்சா 7000, 5 சீன் நடிச்சா 10000, 3 பாட்டு போட்டா 20,000. என்னடா சொல்ற? போட்டா 20,000? என்னடா சொல்ற? போட்டா 20,000? இப்போ பணத்தை கொடுங்க, நேராச்சு. அந்த ட்ரெயின்ல வேற நடிகை வந்துட்டு இருக்கா. சரி. வர 1ஆம் தேதி பூஜை ஆரம்பிச்சலாம் இருக்கேன். சரின்னு சொன்னா, அண்ணே என் பொழப்ப எடுத்து போடாத அண்ணே. செட்டியார் கையில உள்ளதை நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் நீங்க லெவல் பண்ணிக்கிடுங்களேன். சரி, எப்படியோ ஒண்ணு பார்த்து பேசி சொல்லி முடி. நான் போறேன், ரயில் வருது, கூட்டிட்டு வர்றேன். அந்த ஆளை விட உனக்கு ஒரு பாட்டு சேர்த்தி போட சொல்றேன். ஐயோ, சரி. இந்த புண்ணியவான கழட்டி விட்டுற வேண்டியதுதான். அவன் என்னமோ சூப்பரா சொல்றான். இந்த புண்ணியவானுக்கு வெட்டி சம்பளம் கொடுக்கறதுக்கு இவனை கட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான்.
செட்டியாரு சொல்றா புண்ணியவா. அந்த பொண்ணு நான் சொன்ன பொண்ணு தான் அந்த ஆள் சொல்லிட்டு போறாப்ல. ஓ அப்படி சொல்றானா? அந்த பணத்தை கொடு. இருறா இருறா இன்னொரு வாட்டி எண்ணிக்கிறேன்டா இருறா. நீ என்ன போதும். செட்டியாரு செட்டியாரு நான் பொண்ணு பாத்துட்டு வரேன். சரிடா நீ வந்துரு. சரிடா சரிடா. ஏ புண்ணியவா உன்னை நம்பி தாண்டா இருக்கிற, என்ன குழியில தள்ளி விடாதடா. அப்படி முருகா பகவதி அம்மா என் செட்டியாருக்கு நல்ல பொண்ணா பாக்குறதா சொல்லிவிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. என் கண்ணுக்கு ஒரு நல்ல பொண்ணா காட்டுங்க சாமி. எரும மாடு மொவரை பாரு, இத்தசோட பொண்ணு வருதுல கொன்னு தெரியல, கீழே என்ன குமிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு திரியற? சாமி கும்பிட்டு இருந்தானா? சாமி அங்க பார்த்து தானே கும்பிடணும், இங்க எங்கடா பார்த்து கும்பிடுற? நான் இப்படி சாமி கும்பிட்டு விட்டோன்னே உனக்கு தான் கண்ணு தெரியல, என்ன வந்து இந்த இடி இடிச்சிட்டு போயிரியே. நல்லா இருக்கு நாயம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா அடக்க உடக்கமா ஒதுங்கி நிக்கணும், அதை இடிக்கதான் செய்வாங்க. ஏமா இந்த ரித்தா பெரிய ரோடு இருக்குல்ல, நீ பாட்டில ஒரு பக்கம் ஓரமா போக வேண்டியதானே, என்னையா இடிச்சுட்டு என்னையே திட்டுற? யோ நீ தேவலாம் பேசுற, எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். கெட்ட கோவம் வருமா? சரி சரி சொல்லி தொலை. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. உடம்பு எப்படி இருக்கு? நான் ஒன்னு சொல்லுவேன், சொல்லு. கேப்பியா? கேட்டு தொலைற சொல்லு. என்ன? ஆமா உன் பேர் என்ன? என் பேர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? இருந்தாலும் சொல்றேன். பேரிட்டு கூப்பிடுற அளவுக்கு நம்ம பழகிட்டோம்ல. என் பேரு பூங்கொடி. பூங்குடியா? நல்லா இருக்கா? அருமையா இருக்கு. என் பேர் என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். என்னடா பூ பூன்ற? நீ வேற எதை சொல்ல வர? வாயை புடிச்சு இழுத்து வச்சு கிழிச்சு போடுவேன். இல்ல என் பேரு ஐயோ என்ன பூ பூ பூன்றா? இங்க பாரு, நீ எதை தப்பா சொல்ல வரேன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா சொல்லு. இல்ல பூங்குடி, என் பேரு தானே நான் சொல்ல வரேன். ஐயோ கரும்பு பிடிச்சோனே, நீ பேர் சொல்றியா வேற சொல்றியா நீ எனக்கு எப்படி தெரியும்? புண்ணியமா. நல்ல வேலை புண்ணியமா. வேற எதுவும் சொல்லி தொலையாம போனியே. என் பேரு புண்ணியமா, ஓம் பேரு பூங்குடி. புண்ணியமா பூங்குடி, புண்ணியமா பூங்குடி, புண்ணியமா. அடட நமக்குள்ள எவ்வளவு பேர் பொருத்தம் பத்தியா? ஆமா. அப்ப வா போடா. எங்க வர சொல்ற? ஆனா நீதான் என்ன இத்தனை வருஷத்துல முதல்ல டச் பண்ண ஆம்பள. அதனால எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் பூங்குடி? எனக்கு ஒரு மொர மாமா இருக்கான். அவனை நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னுதுடா. அவன் என்ன சொல்றான்? அவன் ஒன்னும் சொல்லல, அவன் தான் என்ன கட்டிக்குவான்னு சொல்றான். ஐயோ பூங்குடி, அவன்கிட்ட மட்டும் காட்டிடாத முகத்தை. என்னது? ஆமா. ஐயோ என்னத காட்டிடாத? முகத்தை காட்டிடாத. நான் உன்னை பார்த்துட்டேன்ல, வச்சிட்டேன். நிஜமாலுமா? ஆமா நிஜமாலுமா? பூங்குடி பூங்குடி. யோ என்னையா எடுத்தோன்னே கையை பிடிக்கிற? பூங்குடி கையை பிடிச்சா என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ உன்னை டச் பண்ணனதுல எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு பூங்குடி. ஐயோ உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கியா பூங்குடி. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? கடைக்கிற கண்ணி
என்ன டப்பா பார்ட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து நான் தாம்பரத்தில் படுத்தேன் சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து என்ன கல்பா பார்ட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா நான் சூளமேட்டில் நடந்தா காசிமேடு மணக்கும் பொதுவா ஏ ஓசி வீசா டான்ஸ் தான் நான் போட்டுக்கு வெஞ்சீன்ஸ் தான் ஓசி வீசா டான்ஸ் தான் போட்டுக்கு வெஞ்சீன்ஸ் தான் பாண்டா கத்தாடித்தான் நாம் பறந்தடிக்கும் கூத்தாடித்தான் போய் பாணா கத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம் என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து என்ன கல்பா பார்ட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா மாயவாரம் சந்தையில் டென்ட் போட்டேன் மாசி மாச கூடுல உன்னை பார்த்தேன் தேவக்கோட்டை ரொட்டு மேல பாய போட்டேன் அட வெட்டி கொஞ்சம் ஈரமாச்சு காய போட்டேன் தொடவா அடி தூத்துக்குடி சாத்துக்குடி தொப்புடுல பம்பரன்னா விடவா என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து என்ன கல்பா பார்ட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா ஹை 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 திண்டிவனம் ஜங்ஷனில நின்னு சிரிச்சா என்ன தேடி வரும் கொத்துக்கறி முட்டை பரோட்டா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டே வேர்த்து இருக்கும் என்ன சைத்தடிக்க கோடி சனம் காத்து கிடக்கும் ஏ குறவா நான் பட்ட பாக்க வெட்டுவதில் கெட்டிக்காரி ஓடி போய பலவா அடி குறத்து நான் கொண்டையில முள்ளு வச்சு ரெண்டு பக்கம் குத்தம் சின்ன கழுத்து அடிலால பெருங்காயம் உடைச்சா பாலா வரும் சாயம் அடி கொம்புல தான் தேன் இருக்கு கொஞ்சிக்கிற நீ எனக்கு வா 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 இங்கே நீ வா நீ டப்பா பார்ட்டி இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குறவா ஒரு அச்சாரம் வச்சுக்கிற மச்சான்னு பிடிச்சிக்க மெதுவா ஏ ஓசி பிசா டான்ஸ் தான் நாம போட்டுக்குவோம் ஜீன்ஸ் தான் ஏ ஓசி வீசா டான்ஸ் தான் போடுக்கு ஜீன்ஸ் தான் பாண்டா காத்தாடித்தான் நாம பறந்தடிக்கும் கூத்தாடித்தான் ஏ பாண்டா காத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி பம்பு சிக்கம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்கம் பஞ்சு முட்டாய் சீல கட்டி
பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா தும்பப்பூவு மல்லு வேட்டி தொடதேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சு அப்படி போடு சுத்துதுக்கு இருக்கு இடுப்பு கொசுவத்துல சூட்சுமம் இருக்கு நீ நெளிஞ்சு போகையில நெற்றில துளுக்கு என் கூட வந்து குச்சுக்குள்ளே ஒட்டிக்க மாமா கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா உன் கண்ணு ரெண்டு லவ்வா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத புள்ள இருக்க போகையில புள்ள வரம் கேட்க வந்தேன் தள்ளி நிற்காத மனச தெள்ளி வைக்காத அடியே பஞ்சு முட்டாய் சீல கட்டி பத்து வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள அம்மாடி யப்பா அடி ஆத்து ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்ல லாவகமா ஓ முதுக தேய்க்கணும் எதமா அடி மந்த காட்டு ஓரத்துல மத்தியான நேரத்துல காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா வெள்ள சோள சோறு வச்சு காண பூவையல் அரைச்சி ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா எவ்வள பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா தும்பப்பூவு மல்லு வேட்டி தொடதேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சு ஐயோ அடாடாடாடா என் அக்கா பொண்ணு ஒருத்தி தளன்னு தக்காளி பழம் மாட்டிருக்கிறா. அவ என்னடானா கனவுல தான் வந்து வந்து ஆடுறா பாடுறா போயிடுறா. நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். என் அக்கா ஒருத்தி என் பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிவிட்டு அவ போயிட்டா. அட இவகிட்ட கேட்டா இந்த குடிகாரனை கட்டிக்க மாட்டேன்னு கிட்ட போனா எட்டி எட்டி ஒதுக்கிறா. என்னதான் பண்றது போ. அவளுக்கும் கல்யாணம் பண்ண பாடு இல்லை, எனக்கும் கல்யாணம் பண்ண பாடு இல்லை. என்னதான் பண்ணுவேன்.
நீ தான் இதுக்கெல்லாம் விட சொல்லணும். கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா இங்க ஒரு கொடுமை நின்றுட்டு குடிச்சிட்டு இருக்குது. ஏன் தோட்டத்துல போற போட்டு நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாப்புல இந்த தம்பி கேசிய போர்வெல் மோட்ரு இன்னொரு ஏக்கர்ல பெரிய ஓட்டையா போட்டு தண்ணி எடுத்து விடலான்னு பார்த்தா அந்த தம்பி அட்ரஸ் கேட்டுட்டு நான் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்க ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கிறான். ஏவா நீ எதுக்கு இப்படி புலம்புற? ஏன் புலம்பல? யாருக்கிட்டயா நான் போய் சொல்றது? என்னதான் அப்படி எனக்கு புலம்பல? அதையா ஏன் கேக்குறேன்? இவ்வளவு நாளையில நீயாவது அது ஏன்டா புலம்புன்னு கேட்ட பாரு. என்ன இந்த நாத்து அடிக்குது? நீ தண்ணி அடிக்க மாட்டியா? ஊருக்கா வச்சிருக்கியா? தண்ணி அடிக்காதுன்னு இருக்குடா ஊருக்கா. அதை கொஞ்சம் சுருக்குன்னு நக்கி பார்க்கலான்னு தான். நான் நக்கிறதுக்கு நான் நடா கிடைச்சேன். ஒண்ணு இல்லடா, எனக்கு ஒரு அக்கா பொண்ணு அட பச்சைக்கிளி மாதிரி பல பல தலை இருக்காடா. பச்சைக்கிளியா? ஆனா எங்க அக்கா என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போறேன். நான் கேட்டா அவளை ஒத்துக்க மாட்டேங்கிறாடா. கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்கிற, வேற எதுக்குடா ஒத்துக்குவா? கேக்குறான்டா போய் கேள்வி. ஐயோ, நல்ல ஒரு மாங்காய் மணி கடிச்சிட்டான். செட்டியாருக்கு ஒரு பொண்ணு பாக்குறதா நம்ம சொன்னோம். இவன் வேற ஒரு பச்சை கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்ட்டான். இதை மடக்கிட வேண்டியதான். ஓய், உன் அக்கா மவளுக்கு நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்துட்டியா? எப்படா மாப்பிள்ள தண்ணி அடிப்பானா? தண்ணிலாம் அடிக்க மாட்டாயா? தண்ணி அடிக்கலாம் தாண்டா அவன் ஒத்துவா, இல்லடா ஒத்துக்க மாட்டாடா. இது டெய்லி உனக்கு கிடைக்கும். ஓ, எனக்கு கிடைக்குமா? எனக்கு வாங்கி கொடுப்பானா? ஆமா. ஏய் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் தான் வயசு கூடுதல். வயசு கூடுதலா? என்னடா அவனுக்கு என்ன ஒரு 200-300 இருக்க போகுது? 42 தான். 42 தானே? நல்ல வயசு தான்டா. புடுறா எனக்கு இது கிடைக்கும்லடா. டெய்லி ஒரு பாட்டில். அது சரி, உன் அட்ரஸ் சொல்லிட்டு போனீன்னு வச்சுக்குவேன். நான் செட்டியார பொண்ணு பார்க்க கூட்டி வந்துருவேன். ஆமா, அட்ரஸ் ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் மேல வீதியில வந்து கீழே வீதியில இருக்கிற குடிகார குப்பை எங்கன்னு கேளு. மேல வீதிக்காரன் கீழே வீதியில எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லுவான். நீ மேல வீதிக்காரங்கிட்ட கரெக்டா கேட்டுட்டு என்ன கீழே வீதியில தேடிக்க. டேய், நான் மேல வரட்டுமா கீழே வரட்டுமா? ஏன் இப்படி என்ன குழப்புற? சரி, கோட்டு கோவிந்தன் கேளு. கோபால்னு கேளு. உனக்கு எத்தனை பேர் தான்யா? டேய், என்ன அங்க வந்து நின்னாவே அங்க இருக்கிற சின்னதுல இருந்து பெருசு வரையிலும் குடிகார கோபால் சொல்ல எல்லாத்துக்கும் தெரியும்டா. சரி, ஓகே. மேல தெருவில் வந்து கீழே தெருவில் கேட்கணுமா? சரி, நீ கீழே தெருக்கா இருந்தாலும் சரி. நான் போயிட்டு நாளைக்கே செட்டியாரை கூட்டிட்டு வந்துடுறேன். வந்துடுறா சேத்த. என் அக்கா பொழைக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சா போதும்டா. நான் வரட்டுமா? ஏய், பார்த்து பண்றா. சரி பண்றா. குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் நிற்க உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே
கைவிரலும் பட்டா என்ன ஆகாதா? அடி மஞ்ச கிழங்கு சிறு இன்ப கிழங்கு அடி பார்க்காம போனவளே குருவமா ஒரு பெண்ணென வந்தது பொண்ணுல பண்ணிய உருவமா பெண்ணான பெண்ணூரங்க பொண்ணு மணி கண்ணூரங்க பச்சை புல்ல போட்டு வைப்பேன் வாய் போற வெட்டாம வெட்டுது கண்ணு வெட்டம் விட்டு ஒட்டுது பொண்ணு என்ன வேணும் கண்டு பொடி நையாண்டி மேளத்தை தொட்டு கை ரெண்டு தாளத்தை தட்டு உன்னாட்டம் நானும் ரெடி அடி தொட்டு பூடிக்க புதுமெட்டு படிக்க ஆத்தோராயிடம் இருக்கு வசதியா ஒரு ஒத்தடம் வைக்க ஒத்திக பார்க்க வருவியா குறுக்கு பாதையில் மறைச்சி வழியில் உருத்தும் இளமனசில் அறுத்தம் தெரிஞ்சு நின்னு சேத்தாம கேட்டு நிற்கும் வருதையா மேல கொட்டாம கேட்கிறியே உரிமையா உன்னை பார்க்கிறப்போ உள்ளார ஒண்ணு வருதையா நீயும் பரிசம் போட்டு உரசி பார்க்க வருவியா குறுக்கு பாதையில் மறுச்சி வழியில் நிற்க உருத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே குருவம்மா பதில் கூறாம போனவளே குருவம்மா உனக்கு வருத்தம் என்ன பருவமா தாம விலகி இருக்க ரெண்டு குருவமா செட்டியாரே செட்டியாரே ஓ செட்டியாரே செட்டியே அடே சண்டாளா ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற? நான் எத்தனை முறையா உண்ட கூப்பிடுறது செட்டியாரே செட்டியாருன்னு? ஏண்டா அதுக்குன்னு இப்படியாடா பயமுறுத்துவ? ஒரு நல்ல சீட் பார்த்துக்கிட்டு இருந்தடா அதுக்குள்ளே வந்து கெடுத்துட்டியாடா பாவி பயல. அவடா சீடு ஏயா செட்டியாரே ஏயா சீன்ல ஒரு பொண்ணு வந்திருக்குமே. அவடா அவடா ஆமாடா அப்படியே மெய் மறந்து போயிருப்பியே. ஆமாடா 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 செட்டியாரே ஆமாண்டா பொண்ணுவா என் கனவுல பொண்ணு வந்ததுன்னு உனக்கு எப்படா தெரியும்? நீதான் பொண்ணுன்னா பேய அலையிற ஆளாச்சே. என்னது நான் பொண்ணுன்னா பேய அலையறோனா? ஆமா. ஏண்டா பொண்ணுன்னா நான் எங்கடா பேய அலையறேன்? நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசையை உண்டாக்கிட்ட. அதுல இருந்து எந்த போட்டோ பார்த்தாலும் பின்னாடியே போகணும் போல தோணுது. படுத்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் என்னடா புண்ணியமா செய்யட்டும்? செட்டியாரே நான் உனக்கு அருமையான பச்சைக்கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியாடா? ஆமா. சரிடா சரிடா. நல்லா வாட்ட சாட்டமா நல்ல குதிரை மாதிரி அப்படி ஒரு பொண்ணு. அப்படியாடா அப்படியாடா. சரிடா சரிடா. செட்டியாரே ஆனா அந்த பொண்ணு விட்டு நீ கொஞ்சம் பதமா நடந்துக்கணும். ஏன்டா
ஆமா செட்டியாரு, அந்த பொண்ணை பார்த்தா நல்லா ஆமா செட்டியார குதிரை மாதிரி இருக்கு செட்டியார. குதிரை மாதிரி இருக்கிறாளா? ஏன்டா அவ்வளோ சூப்பரா இருப்பாளா? நீ தப்பி தவிர பின்னாடி போயிட்டேன்னு வச்சுக்க, பின்னாடியே உதைச்சிடும் செட்டியார. அப்படியா? உதைக்கெல்லாம் செய்யுமாடா? செட்டியார சரி, நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாம். சரி. ஆனா அவங்க அண்ணன் தான் கொஞ்சம் குடிகாரன். என்னது குடிகாரனா? ஏன்டா புண்ணியவான், போயும் ஒரு குடிகார வீட்லயாடா பொண்ணு பார்த்து வச்சிருக்கிற? நீ அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? அந்த புள்ளையை தானே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போற. ஆமாண்டா. என்ன செட்டியார? ஓ, நீ அப்படி வரியாடா புண்ணியவான். சரிடா செட்டியார, நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். நான் உன் கூட வரணும்னா நானும் கொஞ்சம் டிப்பு டாப்பா வரணும் இல்லையா? ஏண்டா மாப்பிள்ள நான் தான்டா டிப்பு டாப்பா வரணும். நீ எதுக்குடா வரணும்? உனக்கு ஒரு பனின்னு சட்டி இருந்தா போதாதாடா? செட்டியார, நான் கால் டயராகவே போட்டுட்டு இருக்கேன். அதனால ஒரு 3000 ரூபா கொடு செட்டியார, நானும் ஒரு சட்டை மாட்டிட்டு வந்துடுறேன் செட்டியார. ஏண்டா ஒரு வேஷ்டி சட்டை இருந்தா போதாதா? அதுக்கு 3000 ரூபா வேணுமாடா? செட்டியார, ஆமா செட்டியார, 3000 ரூபா கொடு. உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமா? வேணுண்டா. ஆமா, அமௌண்ட் எடுத்துட்டார. இருறா தரேன். நான் தரலன்னா நீ வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிற. தரலன்னா கோச்சுக்குவேன். தரேன். அந்த சைடே தான் அந்த செட்டியார் நிறன்றான். தாடா பார்த்து செலவு பண்ணுடா பையா, பார்த்து செலவு பண்ணுடா. இந்த சில்லறாங்க ஆகாது, 20 ரூபாய் வச்சுக்க. பாரியா, 20 ரூபா செல்லாதுங்கிறான். இது எங்க போய் நான் சொல்லுவேன்? செட்டியாரு, நாளைக்கு நான் உன் கூட வரும்போது கொஞ்சம் டிப்பு டாப்பா தான் வருவேன். வாடா. சரி, நான் வரட்டுமா? வாடா. செட்டியாரு, என்னங்க மாமா? என்ன பூங்கொடின்னு கத்திட்டே இருக்கிறேன். எங்க தான் போயிட்டு வர நீ? மாமா, வெளியே ஒரு வேலையா போயிருந்தேன், இப்பதான் மாமா வரேன். வீட்ல யாரும் இல்லாம நீ பூங்குடின்னு கத்தினா யார் வருவா? நான் இங்க திரும்பி கத்திட்டு இருக்கறதா, நீ இங்க இருந்துட்டு வர. நான் பக்கத்து வீட்டுக்கு ஒரு சோலியா போயிருந்தேங்க மாமா. பூங்கொடி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. என்னது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? யோ, யார கேட்டியா நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொன்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன பூங்கொடி, நீ என்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, நான் கூட்டியார மாப்பிள்ளையும் வேணாங்கிற, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ ஐயோ மாமா, ஏன் மாமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ எதுக்கு மாமா மாப்பிள்ளையெல்லாம் வர சொல்ற? அப்படி என்னதான் உன் மனசுல இருக்குதோ சொல்லு மாமா. அது வந்து இது வந்துலாம் இல்ல. இந்த மாமன் சொல்றதை நீ கேட்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரரை வர சொல்லிவிட்டேன், நீ எப்படியே பண்ணு, அந்த மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லிவிடு. மாமா சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். முதல்ல மாப்பிள்ளையை பாப்போம், அப்புறமா என்னன்னு உன்கிட்ட விளக்கமா சொல்றேன். நல்ல முடிவா சொல்லு பூங்கொடி. போயிட்டு சீக்கிரம் புறப்படு, வந்துருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. புறப்படலாம் மாட்டேன், சும்மா மூஞ்சி கழுவிட்டு பவுடர் அடிச்சிட்டு வரேன். உன் மாப்பிள்ளை வந்து இருக்கு சொல்லு. சரி வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வேற வந்துட்டாங்களே. அண்ணே குப்பண்ணே, அண்ணே செட்டியார கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே சரி. செட்டியாரு அங்கிருந்து குதிரை வண்டியில் வந்தாரா? குதிரை வேகமா போறதுல இவர் எகிரி கீழே விழுந்து சட்டையெல்லாம் அழுக்காயி போடுச்சு. சட்டையை மாத்திக்கிட்டே இருக்காரு, வெக்கப்பட்டுக்கிட்டு கதவுக்கு வெளியே நிக்கிறாரு. கூட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் வர சொல்லுங்க மாப்பிள்ளையா. நான் வரேன், ஆர்வமா இருக்கிறேன். வரேன். என்ன மாமா, மாப்பிள்ளை வந்துட்டாரா? இந்த பூங்குடியே வந்துட்டே இருக்காங்க. என்னடா இது,
மாப்பிள்ளைக்கு தான் கொஞ்சம் வயசு அதிகம் தான். இவனை பார்த்தா ஏகப்பட்ட வயசானவங்க மாதிரி செட்டியாரே, இருக்கான். இரு நானு நீ வேற இப்பதான் துணியெல்லாம் மாத்திட்டு வந்தியா? தோட தோட ஐயோ, மாப்பிள்ளை கூட வந்தா அவங்க அப்பா பாரு கீழே விழுந்துட்டாரு. மாப்பிள்ளை உட்காராம இவரு போய் உட்காந்து பாரு வயசான காலத்துல. சி, நிக்கவே முடியல. அடே அடே நாசமா போடணும். ஏன் இடுப்பே கலண்டு போச்சுடா. ஐயே, பொண்ணு பார்க்க வரும்போதே இப்படி அவசகுணமா நடக்குது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுடா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுடா. செட்டியாரே, நீ வேற புது சட்டை போட்டு வந்தியா? அதுதான் நான் அழுக்காய் போயிடுன்னு தொடச்சுனா. பாவம் வயசானவர் உட்கார வைங்க, நிக்க முடியல. என்ன பாவம் உட்கார இடத்துல என்ன கருமமோ. ஐயோ, மாப்பிள்ளை விழுந்துட்டாரு. மாமா, இவர்தான் மாப்பிள்ளையா? என்னது, இவன் தான் மாப்பிள்ளையா? ஆ, சரி சரி, அப்படி நினைச்சுக்க. அப்பா ஜாலி. நம்ம ஆசைப்பட்ட ஒரே மாப்பிள்ளைய வந்துட்டாரு. செட்டியாரே, அவன் செட்டியார் மாப்பிள்ளையான்னு கூட்டியாரான். இவனை கேட்டா அவனை மாப்பிள்ளையாங்கிறா. இவன் மாப்பிள்ளையா அவன் மாப்பிள்ளையா? நான் இப்ப நடுவில் சீக்கிட்டு மாட்டிக்கிட்டேன். குப்பண்ணே, அந்த டீ கொண்டுட்டு வர சொல்லுனா பொண்ணு. அடையாயா, நீ வேற. அவன் நீ எங்க உங்க அப்பாக்கு எனக்கு காக்கா வலிப்பா? அவனை இழுத்துக்கிட்டு பொத்து பொத்து நூலுறான். ஒரு அடக்க சொடக்கொல்ல ஒருத்தன் வீட்டுக்கு வந்தா பெப்பர் பேன் உள்ள இருக்க கோமனை வெளியே தெரியுது. கீழே மணியை வேற கட்டிட்டு வந்திருக்கான். டைன் டைன் ஆடுது. ஒன்ன கேட்டா அவன் மாப்பிள்ளைங்கிற. ஐயோ, இப்ப நான் எப்படா சமாளிக்கிறது? இங்க வந்த வீட்டு தான் தெரியுது நான் பார்த்த புள்ளன்னு. ஐயோ, அப்படியா? என்னமோ பண்ணி தொலைங்கடா சாமி. நான் தெரியாத செட்டியார் கூப்பிட்டு வந்துட்டேன். அவரு நான் பாக்குறேன். ஐயோ, இவன் வேற அடங்க. கெடுக்கிறான் பாரு. நீ போய் கல்யாணத்துக்கு அப்புறம் டீ எடுத்துட்டு வாப்பா. டீயா? சரி, போய் எடுத்துட்டு வரேன். இருங்க, வந்துடுறேன். போயிடாதீங்க. மாப்பிள்ளைய விட்டுட்டு அவனால கூடுறான். ஏன்னா ஏங்க, எங்க வீட்ல பால் இல்ல, கேஸ் இல்ல, ஆமா, பால் டீ வைக்க குண்டா இல்ல, குண்டா இல்ல, டீ தூள் இல்ல, சக்கரை இல்ல. எதுவுமே இல்ல. அதனால பக்கத்து வீட்ல போய் கடை வாங்கிட்டு வரேன். இருங்க. வாங்க வாங்க. எப்பயுமே நம்ம பக்கத்துலயாவது வாங்கி கொடுத்துருவா. எப்படி சமாளிக்க? இந்தாங்க, இது கொஞ்சம் குப்பைமேட்ல இந்த கிளாஸ் தான். அப்படியா? கழுவி ஊத்திட்டு வந்தேன், எடுத்து குடிங்க. போதும் போதும் போதும், எதை கொடுத்தாலும் குடிப்பானுங்க. சீ, அந்த ஆள் வந்ததுல இருந்து பாக்குறதே சரியில்லை. உங்க அப்பனா இருந்தாலும் இப்படியா பாப்பாரு? புத்திமதி சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட இந்தாங்க, எடுத்துக்கோங்க. பார்த்து பார்த்து ஓவரா நடுங்குது. இப்பயே இந்த நடுக்கு நடுக்குறான். எடுத்துக்கோங்க. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மாமா, ஒரே ஜாலி தான். ஏங்க, நீங்க இன்னைக்கு வரீங்கன்னு சொல்ல நான் வேறதான் எவனாவது வந்து என் தலையில கட்டி வச்சிருவான்னு நினைச்சேன். நல்ல வேலை, நான் ஆசைப்பட்டேன், நீங்களே வந்துட்டீங்க. நானு பொண்ணையை தான் எதிர்பார்த்தேன். ஆனா இங்க வந்த வேட்டி தான் தெரியுது. ஒன்னு குடிகாரன் தங்கச்சின்னு எனக்கு தெரியாத போச்சு. சரி சரி, அவருக்கு பாருங்க செலவாய் ஒழுவுது. தொடங்க. என்னடா நடக்குதுங்க? செட்டியாருக்கு ஊத்து வலி. காலைல பாத்ரூம் போக மாட்டார். நம்முடைய பாத்ரூம் வந்துருக்கானா? கூட்டிட்டு போயிட்டு வரியா? செட்டியாரே, என்னால நிக்க முடியல, கொஞ்சம் வலுவா நில்லு. டே புனிவா, பொண்ணு சூப்பரா இருக்குதுடா. அவங்க மாமங்கார என்னத்தை போட்டு வளர்க்குறானே தெரியல. பணமரத்துல பாதி இருக்கிறாடா. அவ காலத்துல தாலி கட்டுறதுக்கு 2 அடி ஸ்டூல் பண்ண மாட்டேங்கிறான். அப்படி சொல்றியாடா? அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லு சொல்லு. பொண்ணையும் மாப்பிளையும் தனியா கொஞ்ச நேரம்
பேச விடுறீங்களா? இதை நான் யாரடா விடுறது? நீ மாப்பிள்ளைன்னு விடவா, அவனை விடுறதா? ஐயோ அதெல்லாம் செட்டியாரு சொல்லாத. முதல்ல செட்டியார்ட்ட மட்டும் லெவலா விடு. அப்படியா? அவகிட்ட சொல்ல வேணாமா? மாமா என்னைக்கு கல்யாணம் சட்டு போட்டு பேசியா? சும்மா வள 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 இருப்பு முடி. நீ வேற அவசரப்படுற. நானே மாப்பிள்ளை யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகி போய் நீ எங்கடா போற என்ன விட்டுட்டு? செட்டியார்ட்ட தனியா பேச சொல்லு, நான் போயிட்டு வரேன். அப்ப இரு, அவகிட்ட சொல்ல வேணாம், செட்டியார் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். பூங்குடி பாரு, அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டு நானும் இவரும் வெளியில போயிட்டு வரோம். யாரு இந்த ஆளுகிட்டயா? சரி வருங்கால மாமனார் கொஞ்சம் பேசிதான் வைப்போம். பொண்ணு எப்படி? சூப்பரா சூப்பரா மாதிரி சூப்பரா. நீ ஆளி மட்டும் கட்டு, நேமன்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. ஒத்தாசா இருக்கேன். சரி சரி சரி. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. இடது கண்ணு துடிக்க நீ இடைய பார்த்த போது, மச்சம் எண்ணி பார்க்க உன்ன வாய்ப்பு கேட்ட போது, வயசு வந்த தேதி எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாதா. பூக்கே நானும் இன்று பூஜைகள் செய்வேனம்மா, நெஞ்சிலே நெஞ்சை வைத்து நெசவு நெய்வேனம்மா. சேரும் போதும் கூடும் போதும் இடியல்கள் தொல்லையே, ஏலே 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 மன்மதா. அட எப்படி இருந்தது? 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 முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? மஜா மஜாதா. அம்மா மஜா, நீயும் நானும் சேர்ந்தா மஜா. சூ சு 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 சு. பஞ்சும் நீரும் பற்றி கொண்டதே. எப்படி இருந்தது?
இருந்தது வயசு வந்த தேடி கேட்கையில் எப்படி இருந்தது 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 அப்படி இருந்தது இந்த செட்டி கிழமை பொண்ணு பார்க்க வரும்போது நம்பாளாய் போச்சு. என்னையா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? பூங்குடி சொல்லியா? நானு இங்க வந்த வேட்டி தான் தெரியுது. அந்த குடிகாரனோட அக்கா பொண்ணுன்னு. யாரு? நானா? சரி யோ, அக்கா பொண்ணோ மாமன் பொண்ணோ எப்படியோ ஒண்ணு, நமக்கு தான் கல்யாணம் செட் ஆயிடுச்சுல, இதுக்கு மேல நாம ஏன் கவலை பண்ணோம்? அப்படி இல்ல பூங்குடி, நான் பொண்ணு பார்க்க வந்தது அந்த செட்டியார் கிழவனுக்கு. பாவி, என்ன அந்த கேட்ட பையனை போய் நான் கட்டிக்கிறதா? ஆமா பூங்குடி, பூங்குடி நான் சொல்றத கேளு பூங்குடி. என்ன? அந்த கிழவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வாரிசே இல்ல. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க, மற்றத நான் பாத்துக்கிறேன். டேய், இதெல்லாம் தீய பழக்கம், தெரிஞ்சுக்கோ சரியா? இங்க பாரியா, நான் சொல்றத கேளு, முதல்ல போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வா. முடியாது பூங்குடி, பூங்குடி நான் சொல்றது கேளு பூங்குடி. என்னத்துக்கு கொஞ்சம் கேட்கணும்? நைஸ் பண்ணி கல்யாணம் மட்டும் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிட்டா வேணா எல்லாத்தையும் பண்ணிடுவான்டா. நான் இருக்கேன், நான் பண்ணிக்கிறேன்றேன். நீ இருப்ப, நான் இருப்ப, நான் அவங்கிட்ட மாட்டினா. ஐயோ சரி சரி, செட்டியார் வந்துட்டான். கொஞ்சம் அவனை பேசி சமாளி. இங்க பாரு, வேண்டாம்டா, என்ன விட்டு போக எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அவனை பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. எங்க ஆயா மேல சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் சமாளி சமாளி. போய் தொலை போ. வந்து தொலைறானான்னு பாரு. பூங்கொடி பூங்கொடிட்டே இருப்பான். பூங்கொடி என்னங்க? என்ன என்ன ஒண்ணு சொல்லி தொலை. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காம இருக்குமா? நீங்க யாரு? மன்மத மன்மத ராஜா. ராஜாடி ராஜா. அப்படியே பூங்குடி சொல்ற? ஏன் வேற ஏதாவது சொல்லணும் எதிர்பார்க்கறியா? சொல்லிட்டா அசர நாள் சொல்லி போடுவேன். அது இல்ல பூங்குடி, உன்னை எப்ப முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே செத்து போயிடலான்னு பாத்தியா? அப்பல்றது சோத்த போட்டா சோத்து மேல நீ தான் தெரியுற. ஏன் குழம்பு மேல நான் தெரியல? நான் பாய போட்டு படுத்தா, பாய போட்டு படுத்தா உன் மேல படுக்கிற மாதிரியே இருக்கு பூங்குடி. ஒரு மெத்தை போட்டு படுத்தா என் மேல படுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லு, அது வாஸ்தவம். பாய போட்டு படுத்தா என் மேல படுக்கிறேன்னு சொல்ற, இதெல்லாம் அபாண்டம். ஆமா பூங்குடி, நான் நடந்தா உன் மேல அப்படி நடக்கிற மாதிரியே இருக்கு பூங்குடி. நீ என் மேல நடந்தா செத்து போயிருக்க. ஆமா, இவனுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சலு. எப்ப பார்த்தாலும் உன் மூஞ்சே எனக்கு வந்து வந்து போகுது பூங்குடி. சரி விடுங்க, போனதெல்லாம் போட்டோம் சரிங்களா? இப்ப என்ன, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா பூங்குடி. நீங்க உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி பூங்குடி, பண்ணிக்கிறேன். சரி பூங்குடி, பண்ணிக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கலாம் சரியா? சரி பூங்குடி, நீ சந்தோஷமா இருப்ப, நானு சந்தோஷமா இருக்கலாம் பூங்குடி. இருக்கலாம் சரியா? எங்க மாமா சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக உன்னை நான் கட்டிக்கிறேன். சரி பூங்குடி. ஆனா எக்காரணத்து கொண்டோ என் அனுமதி இல்லாம நீ என்ன டச் பண்ண கூடாது. என்ன பூங்குடி இப்படி சொல்லிவிட்ட? அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படி சொல்றியா? சரி பூங்குடி, சரி பூங்குடி. சரிங்க, நான் போயிட்டு வரட்டா? ஏன் பூங்குடி அதுக்குள்ளே போற? கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாமே. என்ன ஜாலியா என்ன பேசணுமா? உன்னை பார்த்த உடனே எனக்கு என்னென்னமோ தோணுது பூங்குடி. உன்னை பார்த்தா கூட தான் எனக்கு என்னென்னமோ தோணுது. இங்க பாருங்க, ஏங்க இங்க வாங்க. ஏங்க அவர் பாருங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சாருல, அவர் வராரு. அவர் பார்த்தா எங்க
மாமா கிட்ட சொல்லிடுவாரு. நான் போயிட்டா? அவன் எதுக்கு காட்டு பையன் இந்த நேரத்தில் கரடி பூந்த மாதிரி வந்தான்? ஓ, அவன் கெல்ட்டு பையன், அவன் குமர பையன். ஏன்டா நீ எல்லாம்? நான் போறேன், நீ அப்புறமா நாளைக்கு வா. இப்போ போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும். நீ போனா நான் எதை கட்டி பிடிச்சி தூங்குவேன்? போ. நாங்கள் ஒருத்தர் சும்மா இருக்க, அவனை கட்டி பிடிச்சி. ஏண்டா பாடையில போறோன்னு ஏன்டா இப்படி பயன்படுத்துற? செட்டியாரு, நீ என்ன வயசு பொண்ணுங்களை பார்த்த உடனே இப்படி வச்ச கண்ணு பார்க்காம அப்படியே ஒத்த காலியே நிக்கிற? அத சொல்றியாடா? அது என்னமோ தெரியல, பூங்குடிய பார்த்த உடனே எனக்கு என்னென்னமோ தோணுதுடா. எனக்கு ஆசை வந்துச்சுடா புண்ணியமா பூங்குடி வேலை. செட்டியாரு, நீ அப்படிலாம் பேசக்கூடாது செட்டியாரு. கட்டிக்கு போற பொண்ணை வந்து நீ இப்படி பேசலாமா? ஏன்டா நான் கட்டிக்கு போறவளை பேசுனாக்க உனக்கு என்னடா கோபம் பொத்துக்கிட்டு வருது? செட்டியாரு, நீ தாலி கட்டிக்கு செட்டியாரு. நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன்ல, எனக்கு கோபம் வருமா வர்றதா? என்னடா சொன்ன? இல்ல செட்டியார, அந்த பந்த கால் ஊன்றது, நிமித்துறது, தூக்கி கட்டுறது, இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. ஆமாண்டா ஆமாண்டா. நீ தாலி மட்டும் தானே கட்ட போற. ஆமாண்டா புண்ணே. மற்ற வேலையெல்லாம் நான் தானே செய்ய போறேன். ஆமாண்டா. அதை சொல்ல வந்தேன் செட்டியார. ஓ ஓ, நீ அப்படி வரியாடா புண்ணியவா? சரிடா சரிடா. நீயே நல்லா ஓடி ஆடி இந்த கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் அத்தனையும் பாடுறா. செட்டியார, நீ தாலியை மட்டும் கட்டு, நான் மற்றது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடா புண்ணியவா, சரிடா புண்ணியவா. போலாமா செட்டியார? உன்னை நம்பி தாண்டா இருக்கிறேன், என்ன குழியில தள்ளி விட்டுறாதடா. நீ நம்பு செட்டியார. இன்னைக்கு வேற அந்த செட்டி கிழவன் கல்யாணம் பண்ணிட்டு வரதால சொன்னான். வரட்டும், நமக்கு வராத ஐடியாவா பேசிக்கலாம். செட்டிக்கிழமை வரட்டும் இன்னைக்கு. அவனே இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா கழட்டிக்கலாம். டே புண்ணியவா, ஆர்த்தி எடுடா. எங்க ஜோடி பொருத்தம் எப்படா இருக்கு? உங்க ஜோடி பொருத்தம் வெகு ஜோரு, அற்புதம், அருமையா இருக்குது. அப்படியாடா சொல்ற? ஆமா. ஏண்டா ஜோடி பொருத்தம் சூப்பர்னு சொல்ற, ஒரு இந்த டிஸ்டி சுத்துவாங்களே அது ஒண்ணு பண்ணலாம். என்னடா குறைஞ்சா போயிருவ? நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். சரிடா சரிடா. தடவி தடவி எடுத்துருவீங்க தானே? இது வந்துருச்சு. ஸ்டடியா நேரா நில்லுங்க பார்க்கலாம். செட்டியாரே, அவரு நேரா நிக்க மாட்டாருங்க, கொஞ்சம் முன்னாடி முட்டிக்கிட்டே இருந்தா, அதனால அவர் அப்படி இருந்தா அப்பதான் நிக்கிறோம். அங்க என்ன இருக்கு ஆட்டுறதுக்கு? இதே சக்கரம் தொட்டுட்டான். ஏய், என்னடா எனக்கு மட்டும் நெத்தியில வைக்கிற, அவளுக்கு மட்டும் கன்னத்துல வைக்கிற, என்ன சங்கதி? செட்டியார, ஆம்பளைங்க டிஸ்டி எடுத்தா ஆம்பளைங்களுக்கு பொட்டு மட்டும் தான் வைக்கப்பாங்க, பொம்பளைங்களை அதே சாக்கல நீவி பார்ப்பாங்க தெரியுமா? பொம்பளைங்க மாப்பிள்ளைய லீவ் பார்ப்பாங்க தெரியுமா? பொண்ணுக்கு பொட்டு மட்டும் தான் வைப்பாங்க. அது மாதிரி தான் செட்டியார லெவல் பண்ணி டச் பண்ணி பார்த்தேன். இவ்வளவு அறிவா பேசுறாரு இவர் யாரு? பூங்குடி, அவன் நம்ம வீட்டு, அவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன். எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? ஐயோ, கொண்டாடி போனா கூட விட்டுருவான் மானங்கட்டவன். நான் கொஞ்ச நாளா வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அவன் நம்ம வீட்டு வேலைக்கார பையன், அவங்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. அது எப்படிங்க தள்ளி நின்னு பேசுறதே? அவரு நல்லா வேலை செய்வாரா இல்லையான்னு நம்ம கேட்கணும்ல. நல்லா செய்வீங்களா? ஐயோ, நான் அன்னைக்கு செஞ்சனே, அத சொல்லுமா அவர்கிட்ட. அவன் விட்டா வேலையே செஞ்சு விடுவான் பூங்கோட்டி.
அதனால அவங்கிட்ட கொஞ்சம் 2 அடி கேப்போட்டே பேசி. அதான் நான் பார்த்தனே கல்யாணத்திலேயே கல்யாணத்தன்னைக்கே ஒரே ஊனா ஊனிட்டாரு. ஊனனானா? எப்படி ஊனா? என்னத்த ஊனா? நல்லா வந்துறியா வாயில வந்த கால ஊன்னாரு. அத சொன்னேன். ஓ அப்படி சொல்றியா பூங்குடி? அன்னைக்கு ஒரே ஊனு ஊனு பாரு செட்டியார அப்படியே நின்னுச்சு செட்டியார. அப்படி என்னடா ஊனனா? எப்படிடா ஊனனா? எங்க ஊனனா? அம்மாவே கேட்டு பாருங்க நான் எப்படி ஊனணும் அவங்களுக்கு தான் தெரியும். கல்யாணத்து அன்னைக்கு பந்தக்கால இந்த வாசல்ல ஊனுவாங்கல்ல அத சொன்னங்க. ஏங்க தப்பா நினைக்கிறீங்க? நான் அப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? ஓ அப்படி சொல்றியா பூங்குடி? நீ 1000 ரூபாய் கண்ணு சுத்தினாலும் அப்படிதான் சொல்லுவேன். சரி பூங்குடி, சரி பூங்குடி. சரிங்க நான் அப்புறமா நைட்டு வரேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை இருந்தா பார்க்கலாம். போயிட்டு வரட்டா? சரிங்க நம்ம கோயிலுக்கு போனோம் வரீங்களா? போலாம் இல்ல இவரே கூட்டிட்டு போட்டா? பூங்குடி இரு பூங்குடி. டேய் புண்ணியவா, எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் கடத்தருக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ல. ஐயோ ஃபர்ஸ்ட் நைட்டா? என்னையா உளறறான்? ஆமா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறியா? பாத்துறேன். ஃபர்ஸ்ட் நைட் வேலையை நான் பாத்துறேன் செட்டியாரே. சரிடா புண்ணியவா, மட்டும் வாங்கிட்டு வா. நாங்க போய் பூங்குடியும் நானும் கடத்தருக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. நீங்க வரதுக்குள்ள எல்லா ஜாமானும் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணும். கல்ல கொட்டையா? சரி செட்டியாரு போயிட்டான். ஏரிக்கையா ஏரிக்கையா ஏ ரிக்ஷாவில ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்களை போல் ரிக்ஷாவ ஏறி அழுத்த முடியுமா? ஏறித்தான் பாறையா என்ன ஜெயிக்க முடியுமா? என்ன ஜெயிக்க முடியுமா? என்ன ஜெயிக்க முடியுமா? பள்ளம் மேடு உனக்கு தெரியுமா? போட்டி வேணாம் அம்மா. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. வீட்டுக்குள்ள முன்னோருங்க சொல்லி வச்சாங்க, பொண்ணு மூலையில தள்ளி வச்சாங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒன்னோ ரெண்டோ வித்தியாசம், மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. ஆஹா விஞ்ஞானிங்க எல்லாம் சொன்னாங்க. ஆஹா அல்வா துண்டு பொண்ணு தேகம் வாழத்தண்டு, எந்த துப்பாக்கியும் எதிர்த்து நிற்கும் சக்தி உண்டு. ஆஹா அல்வா துண்டு பொண்ணு தேகம் வாழத்தாண்டு, எந்த துப்பாக்கியும் எதிர்த்து நிற்கும் சக்தி உண்டு. ராணுவத்தில் பொம்பளைக்கும் ஆம்பளதான் காவல் என்று. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில அது சரி எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. எங்கட போல் ரிக்ஷாவை ஏறி அழுத்த முடியுமா? ஏறித்தான் பாறையா என்ன ஜெயிக்க முடியுமா? பள்ளம் மேடு உனக்கு தெரியுமா? போட்டி வேணாம் அம்மா. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல.
ரிக்ஷா வண்டி கொஞ்சம் நிற்கும் பெண்ணே நீயும் அங்கே நிற்பியா எங்க தண்ணி வண்டி நீ இழுப்பியா ஆம்பளைய கட்டில் மேல சமப்பதெல்லாம் பொண்ணுதானே அவளுக்கு என்ன சக்தி இல்லையா சக்தி இல்லையா சக்தி இல்லையா சும்மா அழகுறிய புத்தி இல்லையா புத்தி இல்லையா புத்தி இல்லையா பிராக்கெட்டு போட்டு புட்டா பொம்பளைக்கு வெக்கம் உண்டு ராக்கெட்டு ஓட்ட கூட ஜாக்கெட்டுக்கு சக்தி உண்டு பிராக்கெட்டு சக்தி உண்டு பிராக்கெட்டு சக்தி உண்டு பிராக்கெட்டு சக்தி உண்டு பிராக்கெட்டு போட்டு புட்டா பொம்பளைக்கு வெக்கம் உண்டு ராக்கெட்டு ஓட்ட கூட ஜாக்கெட்டுக்கு சக்தி உண்டு ரசமும் பாக்கையில இலவசமா நாங்கள் உண்டு ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல எங்களை போல் ரிக்ஷாவ ஏறி அழுத்த முடியுமா ஏறித்தான் பாறையா என்ன ஜெயிக்க முடியுமா பள்ளம் மேடு உனக்கு தெரியுமா ஜெயிக்க முடியுமா பள்ளம் மேடு உனக்கு தெரியுமா போட்டி வேணாம் அம்மா ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல அது சரி ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவுல எத்தனை பேரு ஏறினாலும் பஞ்சர் இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர ரெடி பண்ண சொன்னா அந்த கெல்ட்டு பையன்ட்டு இருந்து எப்படி தப்பறிக்கிறதோ. பூங்கொடி மாமா பூங்கொடி சொல்லுங்க மாமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காம இருக்குமா? உங்களை பிடிச்சனால தானே நான் கல்யாணமே கட்டிக்கிட்டேன். ஓ அப்படி சொல்றியா? ஓ அப்படிதான் சொல்றேன். இல்ல பூங்குடி, என்ன எல்லாரும் வயசாகி போச்சு கிழவன் சொல்றாங்க பூங்குடி. என்ன மணி அப்படி சொன்னா? என்ன உங்களுக்கு வயசாகி போச்சு? நீங்க இன்னும் குமரன் தான் மாமா. ஓ அப்படியா பூங்குடி? சரி பூங்குடி சரி பூங்குடி. மாமா மாமா சொல்லு பூங்குடி. இப்படி பிடிச்சாதான் உங்களுக்கு பேச்சு வருமா மாமா? ஆமா பூங்குடி, இங்க இறத்து கிடைக்கல பூங்குடி. இப்ப இடத்த புடிங்கிடுவோம் மாமா. ஒழுங்கா நவுந்துக்கோ மாமா. மாமா எனக்கு தூக்கம் வருது மாமா, நான் போய் தூங்குட்டா? யா பூங்குடி, இன்னும் ஒண்ணுமே நடக்கல அதுக்குள்ளே தூங்குறேன்னு சொல்றீங்க பூங்குடி. என்ன நடக்கணும் மாமா? என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் ராத்திரி என்னமோ செய்வாங்களாமே. அதான் முதல் ராத்திரியா? அப்படின்னா எனக்கு என்ன பூங்குடி தெரியும்? நான் முன்ன பின்ன கல்யாணமா பண்ணனா எனக்கு தெரியறதுக்கு? நாம என்ன 10 பேர் 5 பேத்துக்கிட்ட கல்யாணமா பண்ணிட்டு வந்தாங்க? அப்படின்னா என்னன்னு சொல்லு மாமா. முதல் இரவுனா என்ன தெரியல. எனக்கு வந்து விளக்கத்தை சொல்லு. தெரியல பூங்குடி, நீ சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சுக்குவேன். எனக்கும் தெரியாது மாமா. அப்படி சொல்றியா? நான் உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன் பூங்குடி, தெரியாதுங்கிறியா? இப்ப என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ இந்த கெல்ட் பையன் வேற நம்மள விட மாட்டான்னுருக்கு. காம பறவையில நம்மள பாக்குறான், உரிச்சு தொங்க விட்டுருவான்னுருக்கு. எப்படியாவது சமாளிச்சு தப்பிக்கணுமே. அதான் மகமாயி பூங்குடி என்னன்னு ஐடியா வந்துருச்சா? ஆத்தாவா? இப்படி ஒரு ஆத்தாவை நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ செட்டியாரா, என்ன செட்டியாரா? அடே என்னடா இந்த சாத்து சாத்துறா? ஏன் செட்டியாரா? ஒரு போய் பிடிச்சவள போய் எனக்கு கட்டி வச்சிட்டியாடா. நீ நல்லா இருப்பியாடா? செட்டியாரா என்ன அடி இரு செட்டியாரா, அது பாத்துறேன். பர்ற சீக்கிரம் ஓட்டுறா.
அடி தாங்க முடியலடா என்னால. என்னை தொடாதடா. என்னை தொடாம பேசுறா. ஏய் நான் ஆத்தாடா. நான் பாத்துட்டேன். ஆ, அது நம்ம ஊரு ஆ. சந்தமுட மோகனி செட்டியார. அப்படியாடா? அது எதுக்குடா இவ்வளவு வந்து பிடிச்சது? ஆ, 4 நாள் உட்காந்து நான் வேலை செய்யணும் செட்டியார. அப்படியாடா? ஓட்டா அடி தாங்க முடியலடா என்னால. இரு செட்டியார. என்ன ஆட்டி அடிக்கிறாடா, அடி தாங்க முடியல. சீக்கிரம் ஓட்டுறா புண்ணியவாட்டே, கொஞ்சம் புண்ணியவா போதா, சீக்கிரம் ஓட்டி விடுறா. சீக்கிரம் வாடா, எனக்கு பயமா இருக்குதுடா புண்ணியவா, சீக்கிரம் வாடா. என்னடா? ஏய் எனக்கு கொட்டு சத்தம் வேணும். போய் அவனை எடுத்துட்டு வர சொல்லு. இல்ல உன்னை நான் அடிச்சு கொன்னு போட்டுருவேன். கிட்ட வந்தா அடிப்பேன். கிட்ட வந்தா அடிப்பேன். புண்ணியவா, சீக்கிரம் வாடா, என்னால அடி தாங்க முடியலடா. சீக்கிரம் வாடா புண்ணியவாட்டே, சீக்கிரம் வாடா. செட்டியார வந்துட்டு செட்டியார. ஓட்டா ஓட்டிறேன் செட்டியார. ஓட்டா. எங்கடா அவன் செட்டியார கூட்டான்? செட்டியார சாச்சிட்டேன் செட்டியார. சாச்சிட்டியாடா? செட்டியார பேய் ஓட்டிட்டியா? சரிடா. செட்டியார ஆ. நீ ஓரமா நில்லு. ஆ, நானு ஆ. இன்னும் பூஜை போட வேண்டியது இருக்குது. போட்டுட்டு உன்னை கூப்பிடுறேன். ஏய், நீ பூஜை போடுறதுக்கும் நான் வெளியே போறதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீங்க எதுவும் போட முடியாது செட்டியார. டேய், நான் ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன்டா. நீ பாத்தீங்கன்னா என்னால போட முடியாது. அப்படியாடா? நீ போ. ஆ, சரிடா, மிச்சம் வைக்காம போடுறா. ஆ. சீக்கிரம் சுத்தமா ஓட்டி போடுறா. நான் வெளியே இருக்கிறேன், சீக்கிரம் ஓட்டுற. ஓகே செட்டியார, போ செட்டியார. சென்னையில போய் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். நடிகை இப்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டு சொல்ற. அப்படி சொல்றீங்களா? கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, ஆ. இன்னும் ஒண்ணுமே நடக்கல. அதான் பேய் பிடிச்சிக்கிச்சே. நீ இங்க பாருங்க, இப்போ நகைச்சுவை நடிகைலாம் குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா. நீ மட்டும் நடிக்க வந்தேன்னு வச்சுக்குவே, ஆ, அவ கூட ஆ. அருமையா நீ நடிப்ப. ஆ. அப்புறம் ஆ. நம்ம எங்கேயோ போயிடலாம். அப்படி சொல்றீங்களா? ஆனா ஒண்ணு, ஆ, அந்த மேட்டாங்காடு 35 ஏக்கரா, ஆ, காவிரி ஆத்தோரத்தில் இருக்கிற ஒரு 55 ஏக்கரா, ஆ. அதை மட்டும் நீ எழுதி கொடுத்துரு. சரி. அவ ஆ, அருமையா நடிப்பா. ஆ. அவளையே போடும். அவளையே போடுறோம். படத்துல போடுறோமா? சரி. படம் எடுக்க இப்ப நான் கதாநாயகனா நடிச்சா எனக்கு கதாநாயகி நான் கேட்கிற நடிகை தான் போடணும். ஏற்கனவே உனக்குன்னு அழகா ஒரு குயில் மாதிரி தயார் பண்ணி நான் ஒரு 3 நடிகை செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். அது சொல்றேன், நீங்க கேளுங்க. நீ சொல்றாளெல்லாம் திரிஷா ஒண்ணு, சரி, நயன்தாரா ஒண்ணு, அசேன் ஒண்ணு. நீ செத்து போயிருவ. இந்த 3 பேத்துல யாரையே ஒருத்தர் எனக்கு கல்யாணம் வச்சிட்டீங்கன்னா செத்து போறதுக்கு முடிவு பண்ணிட்ட. நல்லா இருப்பேன். சொல்றத கேளு. நடந்துருச்சுங்கிற, ஆனா அது நடக்கலைன்னு சொல்ற. ஆனா அதுக்கு தான் ஆளு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குதே. இனிமேல் ஆளுக்கே தேட வேண்டியதில்லை. நீ ஏறு, எல்லாம் அவளே செய்வா. ஓ, நான் ஒண்ணுமே செய்தவில்லையா? நீ நின்னா போதும், ஓ, அவ பேசுவா. நீ நடந்தீனா அவ பாடுவா. நீ பாடினா அவ ஓடுவா. ஓ, நீ ஓட அவ ஓட, அவ வாக்க நீ வாக்க. அந்த 120 ஏக்கரா உங்க அப்பன் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து பணம் வாங்கிட்டு வந்து 120 ஏக்கரா வாங்கினால. ஆமா ஆமா. அதையே அவளுக்கு எழுதிடு. நான் எழுதி வைக்கணுமா? எழுதிடு. ஏய், முன்ன கல்யாணத்தை பண்ணி வைடா, அப்புறமா இதை எழுதி வைக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கலாம். கல்யாணம்னு சொல்றப்போ வாடா போடாங்கறியே. நாளைக்கு நீ இது கல்யாணம் பண்ணி 2 பேரும் நடிச்சு விடிய படம் ஓடி சம்பாரிச்சிட்டீனா என்னைய டேன்னு சொல்லாம எட்டி உதைச்சாலும் உதைப்பிடா. டே மன்னிச்சிருங்க சார்.
நான் இன்னமே எனக்கு நீங்க கண்ணை திறந்த கடவுள் சார். நீங்க ஒரு இன்னமே உங்களை டேன் கூப்பிட மாட்டேன் சார், சார்ன்னு தான் சார் கூப்பிடு. எனக்கு எப்படியாவது திரிசாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். நீ செத்து போயிருவ. நல்ல அருமையான ஒரு பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்குது. வந்துரும், வந்த உடனே பாத்துக்கலாம். சரி, நாளைக்கு அசின் மாதிரி இருக்குமா? குஷியா தான் இருக்கு. திரிசா மரியாதை இருக்குமா? ஏன்னா சாவ போறவனுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கற பெருசு. அவளா இவளா செத்து போயிருடா, நாசமா போட. எது கடைசி காலத்துலயாவது எது பார்க்கவே இல்லை இது வரைக்கும், பார்த்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன். அதுக்கு நிறைய பேர் ஆப்பு வைக்கிறானுவ. நீ மேல போ, உனக்கு எல்லாம் தயாரா இருக்குது. ஓ, ஏன்னா கொட்டடிச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ற நேரத்துல இவ வேணும் அவ வேணுங்கிற. ஓ, கல்யாணம் பண்ணவளுக்கு பேய் பிடிச்சதோ இல்ல வேற ஏதாவது பிடிச்சதோ தெரியல. சரி சரி, இங்க பாரு, கசகசன்னு பேசாத. சரி, கூட்டமெல்லாம் கூடிடுச்சு, மானம் கெட்டு போயிடும். இங்க பாரு, நீ காட்டை எழுதி வை, நான் அந்த புள்ளை எழுதி வைக்கிறேன். அப்புறம் நீ நடிப்ப படம். அப்புறம் பாரு, நீ பெரிய பெரிய ஆள்லாம் வந்தவங்க பூரா நாடகத்தை நடிச்சு நடிச்சு தான் முதலமைச்சரா வந்தாங்க. அப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்க. அதனால நீயும் நாடகத்துல நடிச்சவன் தான். உன்னை சினிமாவுல போட்டு நானும் அப்படி வந்துருவேன், இப்படி வந்துருவேன், இப்படி போயிருவேன். நாடகத்தை போட்டு நடிகையை போட்டு போட்டு படம் ஓடோன்னு ஓடும் ஓடும். ஏ அப்பா, அந்த ஊடுகாடெல்லாம் எழுதி வச்சிடறா. கண்டிப்பா எழுதி வச்சிருங்க சார். எனக்கு அந்த கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சிருங்க சார். கடைசி காலத்துல பாத்திரம். என்னடா இது, என் அக்கா பொண்ணு திடீர்னு வாந்தி எடுக்கிறா? மாமா மாமா, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். என்ன பிள்ளை சொல்ற? 3 மாசம் முழுகாம இருக்கியா? வாந்தி வந்தியே வருது, தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நினைக்கிறேன். அது பித்த வாந்தியா இருக்குமா? பித்த வாந்தியா? பித்த வாந்திக்கு வாந்தியா வரும்? அதுக்கும் வர முடியும். சரி, போய் டாக்டர் கூட்டிட்டு வா. நான் கூட்டியாரேன், பத்திரமா இரு. அக்கா பொண்ணு வாந்தி எடுக்கிறா, என்னன்னு தெரியலையே. பாருடா, உங்க வீட்டுக்காரமாவா? அடையாயா நீ வேற என்ன வாந்தி எடுத்து என்ன காரணம்னு பாரியானா வீட்டுக்காரமா. கேக்குதா? டப்பு டப்புன்னு கேக்குமே. துடிப்பு அதிகமா இருக்குமா? நல்லா பாரியா, பாரி பாரி பாரி. என்னன்னு தெரியல, வாந்தி வாந்தியா எடுக்கிறாயா. ஷாக்கு. அப்பா ஆக போறீங்க? ஐயோ, மாமா. கல்யாணம் பண்ண ஒருத்தன், காதலிச்ச ஒருத்தன், நான் அப்பா வாங்க போறேன். என் புருஷன் வருவார் பர்றா, சும்மா அஜித் குமார் மாதிரி. என்னையா சொல்ற? நீ போதியா, நீ போது கொலை பண்ணு போது சாமி. அவ என் பொண்டாட்டியும் இல்ல, என் கூத்தியாவும் இல்ல, என் அக்கா பாவ. அவளை ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா, கல்யாணம் பண்ண ஒருத்தன் அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டான். இப்ப என்ன அப்பா வாங்க? அப்பா போதும் சாமி, பார்த்தவளும் போதும். சிங்க குஞ்சு வந்துருச்சு. சிங்க குஞ்சு இல்ல, எலி குஞ்சு. நம்ம வீட்டுல டாக்டர் பையன் நிக்கிறான், நம்ம பூங்கொடி தான் அங்க இருக்கிறா. அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? யாப்பா தம்பி சொல்லுங்க, இங்க யாருக்கு என்னப்பா ஆச்சு? அந்த பொண்ணு மாசமா இருக்கு. என்ன சொல்ல போறோம்? என்ன தாத்தாவே ஆக்கி விட்டீங்களா? போச்சு போச்சு, 5 லட்சம் போச்சு, 5 லட்சம் போச்சு. 5 லட்சம் போட்டு இவளுக்கு தாலி கட்டினா இப்ப என்ன தாத்தான்னு சொல்லிவிட்டானே இந்த டாக்டர். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. போச்சு போச்சு, 5 லட்சம் போச்சு. மாமா, நீங்க அப்பாவாக போறீங்க.
பார்த்தா இல்ல. அப்படியா? நான் தான் தெரியாம சொல்லிவிட்டேனா? அச்சோ. போதும் டாக்டர், நீ குழப்பத்துக்கு ஒரு போதும். போயிட்டு வா. சரி. யாரு தாத்தா பாத்தீங்களா? யாரு அப்பன்னு முடிவு பண்றோம். போயிட்டு வாங்க. பாய். போயிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க. நீ என்னடா பாய் வைக்கிற? ஐயோ, ஏக்கா புள்ளை நானே கல்யாணம் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல டாட்டா வைக்கிறான். நான் மாசமா இருக்கணும் இல்ல நீ இருப்பியாட்ற. போடு. நீ உண்மையிலே மாசமா இருக்கிறியா? ஆமா மாமா. இல்ல அந்த டாக்டர் பைத்தியக்கார டாக்டர் போய் சொல்றானா? இல்ல மாமா, எனக்கு வாந்தியே வருது, தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. அப்படியா? ஏன் பொங்குடி, நம்மளுக்குள்ள தான் ஒண்ணுமே நடக்கலையே. ஐயோ மாமா, என் கற்பைய சந்தேகப்படுறியா? உட ஒரே கட்ட மாமா, அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒரே கட்டில படுத்துட்டோம்ல, அப்போ மோட்டர் லேசா ஓடிருச்சு. என் மோட்டர் எனக்கே தெரியாம ஓடுறது பாரு. உனக்கு எப்படி சுத்தி தெரியும்? போடுறது யாரா? மச்சான் சகல, நீ எப்ப சகல வந்த? நான் இங்கதான் இருக்கேன். நான் நிக்கிறது கூட தெரியாம அவன் போறான். ஐயோ. சரி மாமா, நான் இப்ப மாசமா இருக்கல்ல, அத கொண்டாடியே ஆகணும். நீங்க அந்த ஆள் கிட்ட வளவலன்னு பேசாதீங்க, வாங்க நம்ம போலாம். சரி சகல, நான் இப்ப இருக்க சந்தோஷமா இருக்கிறேன். எப்படியோ ஒண்ணுப்பா. நான் ஒரு குத்தாட்டம் போட்டுறேன், நீ கொஞ்சம் அப்படியே கிளம்பிக்க. போடு செட்டியார, போடு போடு போடு. சரி சரி, நீ முன்ன கிளம்பு, காத்து வரட்டும்.